என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு துரிசைர சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், செப்டம்பர் 30ஆம் தேதி அரையாண்டு முடியுது. நம்ம இந்த ஆஃப் இயர்லி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 மாதத்தில் நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து போடுறேன், வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டதால் இன்றைக்கி காலையில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சாயங்காலமே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஆஃபீஸில். முதல் விஷயம் இது என்ன அப்படின்றத சொல்லுவோம். சில நேரங்களில் நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அதை ஒரு பாதி பேர் வந்து அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க, பாதி பேர் வந்து அந்த ஷோ ஆஃப் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். நாம் செய்கிறது எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், ஏதோ ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். முக்கியமாக வந்து இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது வந்து அதை பற்றி நிறைய மித் இருக்குது இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சார் நான் ஆப்ஷன் செல் பண்ணேன், இன்றைக்கி எனக்கு ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட் இருந்ததுன்னா, சார் உங்கள் ஆர்ஓஐ என்ன? சார் நீங்கள் 1,00,000 ரூபாய் வச்சு 2000 ரூபாய் தான் சார் ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்க, அது ஒரு 2% தான் சார். 2% ஒரு நாளைக்கு எனக்கு கேவலமாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் போய் வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் எடுத்து பாருங்கள். வருஷத்துக்கு 20% மேலே ஒருத்தரும் ப்ராஃபிட் பண்ண மாட்டான். இருந்தாலும் அவன் எல்லாமே ப்ரைவேட் ஜெட்டில் போவான். இந்த கந்து வட்டிக்காரனுங்க ஒரு நாளைக்கு 10% வட்டி வாங்குவானுங்க, அவன் எவனும் ப்ரைவேட் ஜெட்டில் போக மாட்டான். இது என்ன பாயிண்ட்னா வந்து இல்லைங்களா, ஒரு 100 ரூபாய் டேபிளில் வச்சுட்டு 2 ரூபாய் எதிர்பார்த்தோம்னா அது பிஸ்னஸ்ஸு. 2 ரூபாய் டேபிளில் வச்சுட்டு 100 ரூபாய் ரிட்டர்ன் எதிர்பார்த்தோம்னா அது கேம்லிங்கு. இங்கே வர எல்லாருமே வந்து ஒரு கேம்லிங் மென்டாலிட்டியோடு தான் வராங்க. அதனால தான் வந்து செபி ரிப்போர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, 93% மக்கள் இங்கே வந்து நஷ்டம் தான் அடைகிறாங்க, குறிப்பாக வர்த்தகத்தில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 6% மக்கள் வந்து 1,00,000 ரூபாய்க்கும் கம்மியான ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. அது ஒரு புழுக்கில் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு 1% மக்கள் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ ஆனால் நம்பர் 1, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு தொழிலாக நினச்சி பண்ணிங்கனால் இதில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். இதை கேம்லிங்காக நினச்சி பண்ணிங்கன்னா லாபம் சம்பாதிக்க முடியாது, நஷ்டம் தான் வரும். அது வந்து நம்பர் 1. 2வது, என்னோடய ஃபஸ்ட்டு மீடியா இன்டர்வியூ அதுலேயே நான் பேசியிருந்தேன், ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ரிட்டர்னை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு 7% வட்டி வருது. நானும் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டு வச்சுக்கிறேன், எனக்கு 7% தான் வருது. ஸோ உங்களுக்கு 7% தான், எனக்கு 7% தான். அந்த எஃப்டியை நான் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கோலேட்டரலாக கொடுத்துட்டு நான் ட்ரேட் பண்ணி ஒரு 20% வந்தாங்கன்னா, 30% வந்தாங்கன்னா, 40% வந்தாங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தானே. நீங்கள் பணத்தை எஃப்டியில் பணத்தை எஃப்டியில் போட்டு வச்சுக்கிற எல்லாருமே அந்த 7% மேலே யாருக்கும் வரதில்லை. நாம அதை கோலேட்டரலாக கொடுத்துட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு 1 கோடி ரூபாய் பேங்க்கில் எஃப்டி வச்சுருக்கிறேன். எல்லாரும் 1 கோடி ரூபாய் பேங்க்கில் வட்டி வச்சாக்கா 7 லட்சம் தான் வட்டி கிடைக்கும். எனக்கு அந்த 7 லட்சம் தான் வட்டி கிடைக்குது. ஆனால் அந்த 1 கோடி ரூபாயை நான் கோலேட்டரலாக எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துட்டு நான் அதை ட்ரேட் பண்ணி நான் ஒரு 20 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் பண்ணேன். சார் என்ன சார் ஒரு 20% தானே சார் ப்ராஃபிட்டு? சார் 20% ஒன்றுமே இல்லை சார், நாங்களாம் பாருங்கள் சார், நாங்களாம் மங்காத்த ஆடுறோம் சார், ஒவ்வொரு நாள்லேயே 1 ரூபாய் வச்சா 3 ரூபாய் சார் அப்படின்வானுங்க. ஸோ இதை நம்பி ஏமாந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சென்னையிலேயே வந்து ஒருத்தர்கிட்ட 29 கோடி ரூபாய் ஏமாத்திருக்கிறான், என்னோட ஃபோட்டோவையும் என்னோட வீடியோவையும் பயன்படுத்தி. இந்த ஃபேக் வீடியோ, டீப் ஃபேக் வீடியோன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் செல்லர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஓஐ கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பணத்தையே கொண்டு வரல, அவங்க பணம் எல்லாம் பேங்க்கில் எஃப்டிலாம் இருக்குது இல்லைங்களா? அல்லது ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை ஷேர்ஸ்லையோ அதை கோலேட்டரலாக கொடுத்து தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வர்றது வந்து இது ஒரு செகண்டரி இன்கம் தான். சரி, ரொம்ப அதிகம் பேசலாம்னா நிறைய பேர் வந்து என்னோடய ப்ராஃபிட் லாஸ் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஸோ நான் என்னோடய கம்ப்யூட்டர் ஜிக்கு போயிடுவோம். ஸோ கம்ப்யூட்டர் ஜிக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு ஒரு புரோக்கர் இருக்கிறாரு பெங்களூரில். ஸோ அவர்கிட்ட தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். நான் வந்து என்னுடைய செபி பேன் இருந்தது லாஸ்ட் இயரு. ஸோ அந்த செபி பேன் வந்து எனக்கு வந்து இந்த வருஷம் மே மாதம் வரைக்கும் இருந்தது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய பையனோட கம்பெனி உயர்வு செக்யூரிட்டிஸ்னு பேர், என்னுடைய பையனோட கம்பெனி. ஸோ அவனுடைய ப்ராஃபிட் லாஸை காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ராஃபிட் லாஸுக்கு வரேன். ஏன்னா என்னுடைய ப்ராஃபிட் லாஸ் வந்து ஏப்ரல்லேருந்து இருக்காது. நான் ஏப்ரல் மே 2 மாதம் என்னால் ட்ரேட் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளால் ட்ரேட் பண்ண முடியலையே கடந்த 1 வருஷமாக, பணம் வீணாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பருக்கு ஒருத்தருக்கு கடனாக கொடுத்துட்டேன்.
அவர் நான் திருப்பி கேட்கும்போது அவரால் கொடுக்க முடியல. அவர் 2 மாதம் லேட்டாக தான் கொடுத்தாரு. ஸோ அந்த கதையெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு என் பையனோடது. ஸோ யூசர் நேம் போட்டாச்சு, பாஸ்வேர்டு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு பின் நம்பர் வரும் மொபைலுக்கு. ஸோ அதுவும் போட்டாச்சு. ஸோ இது லாகின் பண்ணியாச்சு. இதெல்லாம் ரிஸ்க் டிஸ்க்ளோஷர் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாம் படிக்கிறாங்களா இல்லையா தெரியாது. ஆனால் இதெல்லாம் 9 out of 10 இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் இன் ஈக்விட்டி F&O செக்மெண்ட் இன்கர்ட் நெட் லாசஸ். இதெல்லாம் படிங்க. படிச்சிங்கன்னா வந்து கேம்லிங் பண்ண மாட்டீங்க. சரி, இப்போது நம்ம லாகின் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் லாகின் வந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 minutes ஆகும். நான் ஒரு லாகின் பண்ணி வச்சிருக்கலாம் ஆல்ரெடி. சரி பரவாயில்ல, அது இருக்கும்போது நம்ம நிறைய நடுவில் சில கதைகள்லாம் பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ செபியை வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஒரு மைனர் இம்பேக்ட் தான் இருக்கும். பட் கேம்பிளிங் மென்டாலிட்டியோடு இருக்கிறவங்களுக்கு பெரிய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, லாகின் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும், வெப் லிங்க்னு இருக்கும். இங்கே போய் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ரிப்போர்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணால் இந்த ரிப்போர்ட் பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல ரிப்போர்ட்டு P&L ரிப்போர்ட். ஓகே, P&L ரிப்போர்ட்டில் இங்கே வந்து 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஈக்விட்டி. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியோடைய P&L ரிப்போர்ட் பார்ப்போம். நான் வந்து ஒரு நல்ல முதலீட்டாளர்னு சொல்ல முடியாது. நான் ஏதோ கொஞ்சமாக தான் முதலீடு பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 74 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் காமிக்குது. 74 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சாலுமே இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதலீடுன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸு ஒரு 125 ஷேர் வச்சுருக்கிறேன். இன்ஃபோசிஸ் ஒரு 400 ஷேரு. அப்புறம் நிஃப்டி பீஸு ஒரு 4500, அது ஈக்குவலன் டு 1 லாட். அப்போது அதுக்கப்புறம் பேங்க் பீஸு, அவ்வளோதான், 4 தான் இருக்கும். ஸோ பேங்க் பீஸு, நிஃப்டி பீஸு, இன்ஃபோசிஸு, பஜாஜ் ஃபைனான்ஸு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரத் பாண்டு. பாரத் பாண்டுன்றது உங்களுக்கு தெரியும், அது வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்புறம் சாவரின் கோல்டு பாண்ட். கோல்டில் மட்டுமே 27 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு கிலோ கோல்டு, அது என் பையனோட கம்பெனி இது. நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, என் பையன் பண்ணியிருக்கிறான். ஸோ இது 74 லட்சம்னு காமிச்சாலுமே இது ஆக்சுவலி இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு உண்டானது கிடையாது. என் பையன் வந்து இந்த கம்பெனியோட அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கில் வந்து கிட்டத்தட்ட போன ஏப்ரல் ஆரம்பித்தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தினுடைய ரிப்போர்ட் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபாய் வந்துருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ என்னோட பெரும்பாலான ப்ராஃபிட் இப்போ தான் வந்திருக்கும். ஏன்னா இந்த வருஷம் தான் பங்குச்சந்தைகள் நல்லா மேலே போயிருக்குது. ஏன்னா கடந்த அக்டோபர்லேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் தான் பங்குச்சந்தை 19,000லேருந்து 26,000 வரைக்கும் போச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த 75 லட்சம் ரூபாயில் வந்து கேஷ் மார்க்கெட்டுடைய ப்ராஃபிட் வந்து ஒரு 25 லட்சம் அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் தான் இருக்கும். ஒரு 3 கோடி ரூபாய் தான் முதலீடு பண்ணியிருப்பான் இல்லைங்களா. இவங்கிட்ட இன்னொரு 25 கோடி ரூபாய் வந்து ஆக்சுவலாக பேங்க்கில் எஃப்டி இருக்குது. அதோடைய டீட்டெயில் இங்கே காமிக்க முடியாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக போய் பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் பணத்தை புரோக்கரை கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். புரோக்கர் தான் பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு அதை எக்ஸ்சேஞ்சுக்கு பாஸ் ஆன் பண்ணுவார். ஸோ பேங்க்கில் வந்து ஒரு 7% வட்டி கொடுக்குறாங்க. என்னுடைய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரியும், நாங்கள் வந்து ஒரு 8% வட்டி வந்து குறைஞ்சபட்சம் நாங்கள் எடுத்துருவோம். ஆக்சுவலாக அதுக்கு மேலேயே எடுப்போம், பட் ஒரு 8% வச்சுப்போமே. ஒரு 8% வட்டி 25 கோடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன ஆகும், 2 கோடி ரூபாய் வரும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வந்துருக்கும். ஸோ கடந்த 6 மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கோடியும், கேஷ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டு ஒரு 25 லட்சமும் வந்துருக்குது. ரைட், இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்முடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு. ஸோ பார்ப்போம் என் பையன் எவ்வளோ நல்லா என்கிட்ட இந்த பாடம் கற்றுக்குன்னு எவ்வளோ நல்லா பண்ணுறான்றதை பார்ப்போம். இப்போ F&O போயிடுவோம். F&O போயிட்டு சப்மிட்
அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு F&Oடைய ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். அது வந்து 1/4லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தான். இது வந்து ஒரு 6 மாதம் ரிப்போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,30,00,000 ரூபாய் ரியலைஸ்டு ப்ராஃபிட் இருக்குது. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் சார்ஜஸ்ஸு, அது போக 5,10,00,000 நெட் ரியலைஸ்டு ப்ராஃபிட்டு, ப்ளஸ் ஒரு 30 லட்சம் ரூபாய் வந்து எம்டிஎம் ப்ராஃபிட் இருக்குது. எம்டிஎம் ப்ராஃபிட்னா இன்னும் பொசிஷன் க்ளோஸ் பண்ணல, அதில் இருக்கிற ப்ராஃபிட். ஸோ 5,10,00,000 ப்ளஸ் ஒரு 30 லட்சம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 5,40,00,000. இது வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6,65,00,000 இது வந்து என்னுடைய பையன் பண்ணியிருக்கிறான். ஸோ அந்த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கோடி இருக்கும். பட்டு 25 கோடிக்கு 6 கோடின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25% வருது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 4%. ஆனால் ஒரு மாதத்துக்கு 4% நீங்கள் எந்த பிஸ்னஸ்மேன்கிட்டையும் போய் பாருங்கள், இன்றைக்கி தேதிக்கு எந்த பிஸ்னஸ்லையுமே அவ்வளோ ப்ராஃபிட் வர்றதில்லை. அதுவும் இல்லாமல் வந்து இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் எந்த ஊரில் போனாலும் போய் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி இதுக்குன்னு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஆர்ஓஐயில் பற்றிலாம் எதை கவலை பண்ணோம்? நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய மேஜர் இன்கம் வந்து இதுதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் மற்றவங்க எல்லாரும் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டாலும் அவங்களுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, எங்களுக்கும் அவ்வளோதான் கிடச்சிருக்குது. இது மீதி வந்தது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். இது வந்து என் பையனுடையது. இந்த நேரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த ப்ராஃபிட் லாஸ் பாருங்கள், 1/4லேருந்து 1/4 பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 1 நிலைமை என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா 85 லட்சம் ரூபாய் எம்டிஎம் லாஸ் இருந்தது. இது என்னன்னாக்கா இதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னால் தான் புரியும். நாங்கள் வந்து லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் நிறைய பண்ணுவோம். ஸோ என் பையன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், மார்ச் மாதத்துக்கு முன்னாடி, ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே டிசம்பர் மாதத்துக்கு பொசிஷன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஆனால் லாஸ்ட் அக்டோபர் நவம்பர்லேருந்து தான் மார்க்கெட் நல்லா பெரிய ரேலி ஆகணும். உடனே அந்த அக்டோபர்லேருந்து மார்ச் எண்டு வரைக்கும் அந்த பொசிஷனில் நிறைய லாஸ் இருந்தது. ஸோ ஆனால் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வேறு ஏதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பான், அது வந்து லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் கேல்குலேஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து வி ஸ்டார்டட் த இயர் வித் 85 lakh rupees லாஸ். அந்த 85 lakh rupees லாஸை ரெக்கவர் ஆகிட்டு இப்போ 5,40,00,000 ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அந்த 85 lakh லாஸை சேர்த்து பார்த்தோம்னாக்கா இந்த வருஷம் நாங்கள் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி. ஆனால் கேட்கலாம், சார் எப்படி சார் ஏப்ரல் 1 85 லட்சம் ரூபாய் லாஸு? ஏன்னா அது ஆக்சுவலாக அது கிடையாது. நாங்கள் அதுக்கு கவுண்டர் பொசிஷன் ஏதாவது எடுத்திருப்போம், அதில் ஒரு 85 லட்சம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ப்ராஃபிட் வந்து போன வருஷம் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஸ்டார்டட் வித் 85 lakh லாஸு. அந்த 85 lakh லாஸை வைப் அவுட் பண்ணிவிட்டு 5,40,00,000 ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி. ஸோ இது வந்து என்னுடைய பையனுடைய அக்கௌண்ட்டு. ஸோ இப்போது லாக் அவுட் பண்ணிவிடுவோம். ஸோ இது பையனோட அக்கௌண்ட்டு தேவையில்லை. அடுத்து வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போவோம். இதையும் லாக் அவுட் பண்ணிவிடுவோம். அடுத்தது என்னுடைய கம்பெனி அக்கௌண்ட்டு. என்னுடைய கம்பெனி அக்கௌண்ட்டு மேன்சன் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட். ஸோ என்னுடைய கம்பெனியோட கதையை சொல்லிடுறேன். 2023 மே மாதம் செபியில் என்னை பேன் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு நான் ட்ரேட் பண்ணக்கூடாது, என்னுடைய கம்பெனியை ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பேன் வந்து ஆக்சுவலாக வந்து 2024 மே மாதம் எண்டில் முடியுது. நான் மே மாதம் ஜூன் மாதத்துலேருந்து நான் ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த ஒரு வருஷம் நம்ம இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பருக்கு நான் கடனாக கொடுத்துட்டேன். அந்த கடனை வந்து அவர் வந்து மே மாதம் கடைசியில் எனக்கு திருப்பி கொடுங்க, நான் ஜூன் மாதத்துலேருந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் அந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுக்க முடியல. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் டிலே பண்ணிட்டாரு. ஸோ மே எண்டுன்றது ஜூலை எண்டில் தான் கொடுத்தாரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தான் நான் ட்ரேடே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய கம்பெனி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும்
இது ஆகஸ்ட் செப்டம்பர் இது வந்து 2 மாதம் தான். ஸோ இந்த 2 மாதத்துடைய ரிப்போர்ட்டு தான் எனக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே வெப் லிங்க் போயிட்டு ரிப்போர்ட்ஸ் போனோம்னாக்கா ரிப்போர்ட்ஸு பிஎன்எல் ரிப்போர்ட்டு. ஸோ இதில் இப்போ ஈக்விட்டி பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னுடைய கம்பெனி அக்கௌண்ட்டில் ஈக்விட்டி நான் வச்சுருந்தேன் முன்னாடி. அப்போ செபி பேன் வந்தப்போ எல்லாத்தையும் நான் விற்றுட்டேன். நான் திரும்ப வாங்கவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து ஏதோ டிமேட் சார்ஜஸ் ₹155 போட்டிருப்பாங்க, டிபி சார்ஜஸ் இது. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. F&O போனீங்கன்னாக்கா என்ன வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு 2,09,00,000 அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் சார்ஜஸ் போக ஒரு 2 கோடி ப்ராஃபிட் இருக்குது. ப்ளஸ் ஒரு 18 லட்சம் எம்டிஎம் ப்ராஃபிட் இருக்குது. 2 கோடியே 18 லட்சம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 கோடியே 18 லட்சம் எம்டிஎம் ப்ராஃபிட் இல்லைங்களா? இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வருஷத்துக்கு 2 கோடி இன்ட்ரெஸ்ட்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு 15 லட்சம் வருதா? ஆமாம், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் வந்து இது வந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் இங்கே வந்து சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தது. இது வந்து 1 4 to 6 மாதம் தான் காமிச்சிருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக கிடையாது. இந்த 1 4ன்றது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி எடுத்துங்க. ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம் பார்த்தாலும் உங்களுக்கு அதே ஃபிகர் தான் வந்து பாருங்க. ஏன்னா ஏப்ரல் 1லேருந்து இதில் ட்ரேடே நடக்கலை. ஏப்ரல் 1லேருந்து ஜூலை 30 வரைக்கும், ஜூலை 31 அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ட்ரேடே நடக்கலை. ஸோ ஆக மொத்தம் இது வந்து 2 மாதம் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் நடந்துருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அக்கௌண்ட்டில் ஒரு 6 மாதமும் இன்னொரு கம்பெனி அக்கௌண்ட்டில் 2 மாதமும் நடந்து ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வந்து இப்போது நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறோம். ஸோ இது இல்லாமல் எனக்கு வந்து மற்ற சோர்ஸஸ் ஆஃப் இன்கமும் கொஞ்சம் இருக்குது. நமக்கு சப் ப்ரோக்கிங் இன்கம் கொஞ்சம் இருக்குது, ட்ரேடிங் இன்கம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் இன்கமும் நமக்கு இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, செபி ரிப்போர்ட் வந்து 93% பேர் நஷ்டம் பண்ணுறாங்க, அப்போது 1% தான் லாபம் பண்ணுறாங்கன்னா, அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த 1% பேருக்கு நிறைய திறமை இருக்குது போல இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த 1% பேர் நிறைய கேபிட்டல் வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் லோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன்னா, அந்த 10 கோடியும் ஒருத்தரோட லாஸ் இருக்காது. அது வந்து ஒரு 500 பேரோட லாஸாக இருக்கும். 500 பேர் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அது மொத்தம் ஒருத்தரோட ப்ராஃபிட்டாக வரும். அதனால் நான் பெரிய புத்திசாலி அப்படின்லாம் சொல்லவும் முடியாது. ஏன்னா எங்கிட்ட வந்து கேபிட்டல் நிறைய இருந்திருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராஃபிட் சாத்தியமாக இருக்குது. ஸோ என்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு 6 மாதத்தில் 10 கோடி ரூபாய் பண்ணியிருக்கிறோம். அடுத்த 6 மாதத்தில் இன்னொரு 15 கோடிக்கு குறையாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, இது வந்து என்னுடைய கம்பெனி அக்கௌண்ட் வந்து 2 மாதம் பர்ஃபார்மன்ஸ் தான் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 25 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பொட்டென்ஷியல். நான் ஒரு பெரிய அல்ட்ராய் சென்னை கிளைண்ட்லாம் கிடையாது. நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருக்கிறேன். சரி, நீங்கள் எப்படியோ ஒரு பை காட்ஸ் கிரேஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் கேபிட்டல் எங்கிட்ட இருக்குது. அதை வச்சு நான் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் வந்து இன்னொரு 50 கோடி ரூபாய் வந்து ஒரு குறைவான வட்டி தான், நான் வட்டிலாம் அதிகமாக பண்ண மாட்டேன். குறைவான வட்டியில் கடன் வாங்கி ஒரு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு அடுத்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ நான் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 1% 2% மேலே நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டேன். நான் சொல்கிறது வருஷத்துக்கு, மாதத்துக்கு கிடையாது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே மணி மேக்ஸ் மணி இல்லைங்களா? யூ ட்ரீட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அஸ் அ பிஸ்னஸ், யூ வில் மேக் குட் ப்ராஃபிட். பட் ஒன்ஸ் யூ ட்ரீட் திஸ் அஸ் அ கேம்பிளிங், யூ வில் லூஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் கொடுக்குற மெசேஜ்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.